தெலுங்குல நம்ம ஷர்பா ஆனந்த், கீர்த்தி செட்டி நடிப்புல வெளிவந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு ரோம்காம் டிராமா தான் மனமே. இப்ப இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட நம்மளுக்கு ஓடிடிக்கு வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து இறந்து போனனால இவங்களுக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தைய இப்ப யாரு பாத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு பொண்ணு வீட்டு சைட்ல தான் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. அப்பாவுக்கு யாருமே கிடையாது. பட் வீட்டோட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணதுனால இந்த குழந்தைய அவங்க இன்னும் ஏத்துக்கல. அதனால எப்படியாவது ஆசிரமத்துல தான் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. ஆனா ஆசிரமத்துல வளர்க்கறதுக்கு இவங்க 2 பேருக்குமே மனசு வரல. பர்டிகுலரா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆண் துணை வேணும். அதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பாவே அப்ரோச் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த குழந்தைக்காக பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து பாத்தீங்கன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயணம் எப்படி இருந்துச்சு, அந்த குழந்தைய அவங்க எப்படி பாத்துக்கிட்டாங்க, அதுக்கு இடையில இவங்களுக்கு எப்படி காதல் மலருது அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபீல் குடான ஒரு நல்ல ரோம்காம் டிராமாவா எடுத்துருக்காங்க. அதுல இந்த படத்துல அந்த பிரசன்டேஷனே, அந்த கலர்ஃபுல்லான பிரசன்டேஷனே பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா வந்திருக்கு. கீர்த்தி செட்டி அண்ட் ஷர்பானந்த் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய போர்ஷனை பொறுத்தளவுக்கு இந்த கதை ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்தாலுமே, அந்த ஆன் ஸ்கிரீன்ல இவங்க 2 பேருக்குள்ள கூடிய அந்த கெமிஸ்ட்ரி எதனால பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பையனால அப்படிங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் தான் பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர போறாங்க அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும். இப்படி ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அந்த கதையில அந்த ஃபீல் குடான வைபை ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் பண்ண வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டங்க. ஆனா இந்த டேரக்டரை ரொம்ப அழகாவே ஹேண்டில் பண்ணிருக்காரு. பட் டேரக்டர் எங்க கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னா, இந்த படத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வில்லன் இல்ல அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு வில்லனை ஃபோர்ஸ் பண்ணி உள்ள கதைக்குள்ள கொண்டு வராரு. தென் செகண்ட் ஹாப்ல ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளன்னு சொல்லி இந்த 2 இடங்கள்லயுமே இந்த 2 கேரக்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு ரைட்டிங் கொடுத்து நல்லாவே கொண்டு போயிருக்கலாம். அந்த கிளைமேக்ஸ்ல ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்றது ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. மித்தபடி ஃபேமிலிஸோட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ரோம்காம் டிராமா. கண்டிப்பா நிறைய பேருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.